வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா பாக்கியலட்சுமி பற்றி பேச போகிறோம். பாக்கியலட்சுமி நாடகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இனி அவ பொண்ணு பார்க்க வராங்க. அது அந்த ஈஸ்வரி அம்மாவுடைய வேலை. அது பாட்டுக்கு அதுவே முடிவு பண்ணி அதுவே எல்லாம் செய்யுது. யாருக்கிட்டையும் சொல்லலை. கடைசியில் நாளைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கணும், எங்கள் சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லுது. அப்போ சொல்லும்போது எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் அவங்க வரும்போது நாங்கள் ஏன் இருக்கணும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இருக்க முடியாதுன்னா, இல்லை நீங்கள் இருந்து தான் ஆகணும்னு சொல்லி அப்புறம் சொல்லிட்டு போயிடுது. கோபி போய் கேட்குறாப்புல, என்னம்மா விஷயம், எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, இனி அவள் பொண்ணு பார்க்க வராங்கன்ற விஷயத்த சொல்லுது. சொன்ன உடனே அவரை அதிர்ச்சி ஆகுறாப்புல, எதுக்குமா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைடா அவள் நாளைக்கு வந்து உன் பொண்டாட்டியை வந்து அந்த ஆகாஷ் கல்யாணம் பண்ணி வச்சிருவா, செல்வி சம்மந்தி அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து சம்மந்தியா வருவா, அவள் புருஷன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நாட்டாம பண்ணுவான், அதெல்லாம் உனக்கு தேவையா, நீ உன் பொண்ணை பார்க்க போகும்போது குழாயடியில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பா உன் பொண்ணு அப்படி இப்படின்னு பேசினோடனே அவரு பயந்துட்டாப்புல. பொண்ணுடைய வாழ்க்கை அப்படி போயிருமோன்னு பயந்து சரின்னு ஒத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே வராங்கன்னு அவன் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து வர்றாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது இனியா அவள் கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க மருமகள்கிட்ட சொல்லும்போது மருமக இங்கேருந்து இனியாங்குது, அப்படிலாம் செய்யக்கூடாது, இப்போ மேலே போய் கூட்டிகிட்டு வரணும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தா பொண்ணை பார்த்துட்டு நல்லா இருக்கு பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் எல்லாருக்கும் தெரியுது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்றது. இந்த அம்மா திட்டம் போட்டு செயல்படுது. இப்போ யாருக்கு உரிமை இருக்கோ அவங்க தான் பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ செய்யணும். ஆனால் பாட்டிக்கெல்லாம் இவ்வளோ உரிமை இருக்குன்றது இப்போதான் தெரியுது. பாட்டிக்கு தான் முழு உரிமை இருக்குது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னுது. நான் சொல்கிறதான் கேட்கணும்னு ஒரு இது வச்சுக்கிட்டு அந்த அம்மா பேசுது. ஆனால் அப்படி யார் இந்த உலகத்துல எல்லாம் செய்ய மாட்டாங்க. எந்த பாட்டியும் எந்த பேத்திக்கும் எதுவும் செய்ய முடியாது. அம்மா அப்பா இல்லைன்னா வேணா செய்யலாம், இருக்கும்போது செய்ய முடியாது. ஆனால் அவ்வளோ பிரச்சனை பண்ணி பொண்ணு பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்லிடுச்சு. அவங்களும் சரின்னு போயிட்டாங்க. ஆனால் இவங்க போயிட்டு வந்தவொடனே கேட்குறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படி எல்லாரும் கேட்கும்போது எல்லாத்தையும் உருட்டி வைக்குது. அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இப்போ வந்து கல்யாணம் கிடையாது, நிச்சயதார்த்தம் மட்டும்தான் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, பேசி பார்க்குறாங்க, கேட்கல. அதுவாக பேசுது. ஆனால் அந்த பொண்ணு இனியா வந்து போலீஸுக்கு போகுது, போய் இவங்களை அப்போ தான் மாட்டி விட போகுது. அப்படி தான் நடக்க போகுது. அப்போ தான் அந்த ஈஸ்வரிக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஏதோ நாடகத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.